போச்சா சோழமுத்தா போச்சா, நான் தான் சொன்னேன்ல மாயா கூட சேராத சேர்ந்தா அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்கன்னு சொன்னா கேட்குறியா? புரிஞ்சிக்க மாட்டேங்கிறடா. மாயா மேஜிக்னு ஒன்று உண்மையாவே இருக்கு. அது என்ன மேஜிக்னா, கூட இருக்கவங்கள அப்படியே சேர்த்து அப்படி நல்லா பேசி அவங்கள வெளியே அனுப்பிவிட்டு அவங்களுக்கான ஓட்டுக்களை கறக்கிறதா மாயா மேஜிக். அதெல்லாம் இருக்கட்டும் நண்பர்களே. இந்த ஒரு 10-15 தற்கொலை பூமர்ஸ் மொத்தமா உட்காந்து விசித்ரா தான் மாசுரா, விசித்ரா வேற லோல்ரா, விசித்ரா தான் டைட்டில் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த ஆட்களை பாத்தீங்களா? நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க முடியல. நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பலியாடு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசித்ரா தான். நான் காலைல வீடியோல கூட சொல்லியிருந்தேன், மாயாவை சேவ் பண்றதுக்கு இவங்க ஒருவேளை அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஒரு பிக் அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணி அப்படியே டிஆர்பி ஏற்றி மக்களை கிறுக்காக்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பண்ணிட்டாங்க நண்பர்களே. மாயா அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்து நமது விசித்ரா அவர்களை பலியாடாக வெட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டார்கள். இது எப்படி சொல்லலாம்னா, இந்த செவுருன்னு எத்தனை பேரா பலி வாங்க போகுது அப்படின்னு மாதிரி மாயா இன்னும் எத்தனை பேரை பலி வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. கூட சேர்ற எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டு ஓட்டு போட்டிருக்க சரியான்னு சொல்லி ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில விசித்திரட்டே சொல்லிது, அம்மா தாயே கொஞ்சம் தனியாவே ஆடு, நீ ஃபேக்கு தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ பக்கா ஃபேக்கு தான், ஆனாலும் நீ மாயா கூட சேர்ந்து என் மாயா என் செல்ல குழந்தை அப்படின்னா மக்கள் வெளியிருந்து காரி துப்பி வெளியே அனுப்பிடுவோம் சொன்னேன். கேட்கறாங்களா? கேட்கல. அந்த வகையில மக்கள் துப்புறாங்களோ இல்லையோ, சேனல் நாங்க துப்புறோம்னு சொல்லிட்டு அம்மா நீ வெளியே வாங்க போ, ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணாதான் எங்களுக்கு இந்த கடைசி வாரங்களை ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு விசித்ரா அவர்களே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். நான் அன்ஃபேர் தான் சொல்லுவேன், ஓப்பனா இதுல அன்ஃபேர் தான் சொல்லுவேன். விஜயவர்மாலாம் சேவ் ஆயிருக்காரு. விஜயவர்மாவெல்லாம் சென்ட் பண்ணி விசித்ரா வெளியே அனுப்புற அளவுக்கு விஜயவர்மாக்கெல்லாம் ஒரு ஓட்டுக்கள்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அந்த அண்டாவர்மா எப்படி வீட்டுக்குள்ள சேவ் ஆயிட்டு இருக்கா நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஷோ நடத்துற ஒருத்தரே அண்டாவர்மாவோட ஃப்ரெண்டு, அவர் தான் ரிட்டன் வைல்ட் கார்டெல்லாம் உள்ள அனுப்பி விட்டது. நான் இவ்வளவு கேவலமா பண்றீங்க எப்படிடா? மாயாவை சேவ் பண்றதுக்கு ஒண்ணு, ரெண்டாவது மாயாவுக்கு வரப்போற வாரங்கள்ல ஓட்டுகள் வரணும், அதுக்கான இது எப்படி இவ்வளவு கேவலமா நீங்க கீழ்த்தரமா இறங்கி பண்றீங்க? ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் சாதாரணமா பண்றீங்களா? மக்கள் ஆதரவு மாயா விஜயவர்மாவோட விஜயவர்மாக்கு விசித்ராக்கு அதிகமா இருக்கு. ஆனா அசால்ட்டா விசித்ராவை எவிக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. சரி, விசித்ரா எவிக்ட், இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இது ஃபேர் அன்ஃபேர்னு கேட்டீங்கன்னா பாதி பேர் ஃபேர்னு சொல்லுவீங்க, பாதி பேர் அன்ஃபேர்னு சொல்லுவீங்க. என்ன கேட்டா இது அன்ஃபேர். எப்படி அன்ஃபேர்னா, மாயா விஜயவர்மா 2 பேர் இருக்காங்களா, அவங்கள தாண்டில விசித்ராக்கு ஓட்டுகள் கம்மிலாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்த வகையில விசித்ரா அவுட்டு. சரி, அந்த கும்பல் கொஞ்சம் இப்போ பார்த்து இருந்துக்கோங்க. ஏன்னா டைட்டில் நேரம் விசித்ரா தான் சொல்லிட்டு இருந்தீங்க, புஸ்தகம் இப்படி அடிச்சு அனுப்பி விட்டானு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல. முக்கியமா நம்ம கிரெடிட்ஸ் யார் கொடுக்கணும்னா நம்ம பாபா செல்லத்துறை அவர்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அவரை எழுத்துட்டு வரேன்னா, ஏன்னா 2வது வாரமே பாபா செல்லத்துறை தான் உயிரை கொடுத்து வெளியே போயிட்டு மாயாவை காப்பாத்துறாங்க. பாபா செல்லத்துறை வாக் அவுட் செய்தனால் இந்த வாரம் நாமினேஷன் இல்லை, எவிக்ஷன் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்களே. அந்த வாரம் பாபா செல்லத்துறை மட்டும் எவிக்ட் ஆகாம இருந்திருந்தாருன்னா மாயா அப்பவே அவுட்டு. சீசன் அப்பவே டாக்ஸிக்கா மாறாம அப்பவே ஒரு துண்டு கட்டாய் வெளியே போயிருக்கும். பட் ஆள் தன்னோட உயிரை கொடுத்து வெளியே போய் மாயாவை காப்பாத்தினதான் சரி, மொத்த சீசன் காலி பண்ணி விட்டார். இல்லை நல்லா யோசிச்சு பாருங்களேன், வாரம் மாயா கூட சேர்ந்துருக்க ஒவ்வொரு ஆளும் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஜோவிகா, நிக்சன், விக்ரம், அக்ஷயா, பூர்ணிமா, இப்போ விசித்ரா எல்லாம் போயாச்சு. இவங்க ஓட்டுக்கெல்லாம் இப்போ மாயாவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வரும், கொஞ்சம் நெஞ்சம் வரும். ஆனால் அவங்களுக்கே பல்லச்ச ஓட்டுக்கள்லாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இது எல்லாமே பண்றது மாயாவுக்கு ஓட்டுகள் வர வைக்கிறதுக்கு மட்டும்தான். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரப்போற வாரம் ரொம்ப சங்கடமா இருக்க போது ஓட்டுக்களை கரெக்டாக போடுங்க. முக்கியமாக ஹாட்ஸ்டார்ல போய் போடுங்க. நிறைய பேர் இப்போ நான் கூகுளில் போய் ஓட்டு போட்ட முறைன்னு சொல்லிடுங்க. கூகுளில் போடாத செல்லும் அன்அஃபிஷியல் ஓட்டு, ஹாட்ஸ்டார்ல அஃபிஷியல்ல ஓட்டு போடுங்க, யாருக்கு போடுறதா இருந்தாலும் சரி. சரி, நீங்க சொல்லுங்கப்பா இந்த எவிக்ஷனை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விசித்ராக்கு பாயாசத்தை ஊத்திட்டாங்க நண்பர்களே. இன்னும் வெயிட் பண்ணுங்க, சண்டே ஷூட் போயிட்டு தான் இருக்கு. மேபி சண்டே ஷூட்ல நம்ம மாயா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த